நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் அடுத்த படம் வணங்கான். டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு ப்ரொடியூசர் அவர்கள் இந்த படத்தை பார்த்து ஸ்பீச்லெஸ்னு தெரிவிச்சிருக்காரு. ரீசெண்டாக இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் இன்னும் ரிலீஸ் பண்ணலை, ரிலீஸ் தேதியும் அறிவிக்கலை. படம் ஆகஸ்ட் மாதம் எண்டில் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் படம் இப்போ சூப்பராக வந்திருக்கிறதா படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சுரேஷ் காமாட்சி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல இந்த படம் ரொம்பவே முக்கியமான படம்னு தெரிவிச்சிருக்காரு. படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணங்கான் படத்தோட ரிலீஸ் தேதி அப்கமிங் டேஸ்ல எப்ப வேணா அறிவிக்கலாம். டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்துல அடுத்த படம் வாழை. வாழை படத்தோட செகண்ட் சிங்கிள் ஒரு ஊரல ராஜான்ற சாங்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 23 படம் ரிலீஸ் ஆகுது. வாழை படத்திலிருந்து செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் பிரபாஸோட நடிப்பில் அடுத்த படம் ராஜா சாப். ராஜா சாப் படத்திலிருந்து ஃபேன் கிளம்ஸும் இன்னைக்கு ஈவினிங் 5:03 ஒரு கிளம்ஸும் வெளியிடுறாங்க. தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்த படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ் வேலைகள் இப்போ நடக்குது. ட்விட்டரில் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் ஒன்று தளபதி விஜயோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடியாததுனால போஸ்ட்மார்ட் ஆக போகிறதா ட்வீட் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த ப்ரொடியூசர் அவர்கள் படக்குழுவினர் 24x7 படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் அப்டேட்ஸ் பரப்ப வேணாம்னு தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் கோட் படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் அடுத்ததாக ஆகஸ்ட் 1 ரிலீஸ் பண்ணுறதாகவும் ப்ரொடியூசர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து அடுத்த அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஆகஸ்ட் 1 வெளியாகுது. தேர்ட் சிங்கிளான வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் செப்டம்பர் 5 பேன் இண்டியா ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க.